கப்பல் சாஸ்திரம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதுவும் நம்ம படிக்கணும். அது தவிர நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது நான் ரொம்ப வியந்து படித்தது, ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், கல்கி எழுதுனதுன்னு சொன்னால், சாண்டில்யன் ஒரு மேதை இருந்தாருங்க, கடல் புறா. அவர் எழுதின அந்த கடல் புறா பாகம் 1 பாகம் 2 பார்த்தீங்கன்னா, அடையப்பா அக்கு வேற ஆணி வரைய பிரித்து காட்டுவார் கப்பலை. அதை படமாக எடுக்கலாம். அந்த கடல் புறாவில் வரக்கூடிய அந்த கப்பல் முறையை தான், அந்த ஒரு வாத்து அப்படி பறந்து வர்ற மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் பாகுபலி 2ல் காட்டுவாங்க. கடல் புறா கிடைத்தால் படித்து பாருங்கள். கப்பலில் பயணப்படுகின்ற அந்த சாகச வீரனும் அதில் பயணப்படுகின்ற மற்றவர்களும் அவர்களை பற்றிய செய்திகளையும் அறிந்து கொள்ளலாம்.